இது கிறிஸ்மஸ் மாதம் இல்லையா? கிறிஸ்மஸ் மாதத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது சாஸ்திரிகள் சில காரியங்களை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இதற்காக நாம் இன்றைக்கு வாசிக்க போகிற வசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த இடத்துல 3 காரியங்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. முதலாவது காரியத்தை குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் கையில் எடுத்துக்கொண்டு போக வேண்டியது தங்கம், பொன். அப்படி தான் வசனம் சொல்லுது இல்லை? பொண்ணுனோன்னு உடனே நம்ம வீட்டில் இருக்கிற செயினை இது பண்ணி உருக்கி நம்ம போய் காணிக்கையாக கொடுத்துடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதற்கான காரணம், இந்த பொன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, வேத வசனம். வேத வசனம் பொன்னை போல உள்ளது, சுத்த பொன்னை போல இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. இதுக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள 3 பொருட்கள். அந்த 3 பொருட்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மெனோரா, குத்து விளக்குகள் இல்லை, அது பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தூப பீடம் பார்க்குறோம், அது 2வது விஷயம். 3வது விஷயம் சமூக தப்பத்து மேஜை. இந்த 3வது விஷயம் இருக்குல்ல, சமூக தப்பத்து மேஜை, இது தான் வேத வசனத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த சமூக தப்பத்து மேஜை மேலே அப்பங்கள் வைக்கப்படும். அந்த அப்பங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷான அப்பங்கள் என்ன ஆகும், டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அப்பங்கள் தினம் 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 அப்பங்கள் என்ன பண்ணப்படும், அங்கே வைக்கப்படும். அப்போது இந்த வேத வசனத்திற்கு உதாரணமாக நாம் பரிசுத்த ஸ்தலம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒப்பாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலோ இல்லை ஆண்டவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றாலோ மிக முக்கியமாய் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம். சாதாரணமாக சும்மா வாழ்ந்துட்டு சபைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துட்டு போதுங்க இது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. என்ன தெரியுமா, வேத வசனத்தின் ஆதாரத்தோடு வாழணும். சங்கீதம் 1 சொல்லுது, அந்த வேதத்தை ஆராய்ந்து கொண்டு இருக்கணுமா. தினமும் என்ன பண்ணணும், இடைவிடாமல் வேதத்தை ஆராய்ந்து கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்க. அப்போ இந்த வேத வசனம்ங்கிறது ஆண்டவரை சந்திக்கிறதுக்கான மிக முக்கியமான ஸ்டெப்பு. அப்போ இந்த வேத வசனம் பொண்ணுக்கு ஒப்பாக இருக்கிறது, அப்பத்திற்கு ஒப்பாக இருக்கிறது, மன்னாவிற்கு ஒப்பாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க டெய்லி காலையில் இந்த மன்னாவை பொறுக்கி கொள்ள வேண்டும். எதையும் எடுத்து அவங்க அடுத்த நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, வைத்து கொள்ளக்கூடாது. பாருங்கள், அந்த மன்னா டெய்லி அவர்களுக்கு தேவையான மன்னாவை எடுத்து வைத்து கொண்டு சாப்பிட வேண்டும். ஒருவேளை அடுத்த நாள் நீங்கள் அதை வச்சிங்கன்னா புழு பிடித்து போய்விடும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வேத வார்த்தைகள் தினமும் படிக்கப்பட வேண்டும். நேற்று படிச்சிட்டோமே அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. ஸோ இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும், தினமும் 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 படிக்கும் பொழுது இந்த வேதம் என்ன ஆகும்னா உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, உங்களுடைய கால்களுக்கு என்ன ஆகுது, தீபமாக இருக்கிறது. அந்த வேத வார்த்தைகள் சாதாரண விஷயம் அல்ல. சாஸ்திரிகள் அந்த பொன்னை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. நம்ம அடுத்த வரப்போகிற 2 வாரங்களிலும் அடுத்த 2 காரியங்களை குறித்ததான விளக்கங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முதலாவது காரியம், இந்த பொன்னை நாம் என்ன பண்ணணும், கொண்டு போய் கொடுக்கணும். ஆண்டவரை சந்திப்பதற்கு இந்த வேத வசனம் மிக மிக முக்கியம். வசனம் சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினால் தானே. அப்போ இந்த வசனம் சாதாரணமாக ஆண்டவரை சந்திக்கிறதுல மாத்திரம் இல்லை. ஏன் ஆண்டவரை சந்திக்க வைக்குது அப்படின்னா, இந்த வசனம் படிக்க 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 உள்ளே இருக்கிற கெட்ட காரியங்கள், பாவங்கள் எல்லாம் என்ன ஆகுது, வெளியே போகுது. அந்த வசனங்கள் உள்ளே வர வர நிறைவானது என்ன ஆகுது, உள்ளே வரும் பொழுது குறைவானது நம்மை விட்டு வெளியே போகிறது. அதனால் இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுங்க. 2024 நீங்கள் எப்படி இருந்தீங்களோ, ஆனால் 2025 தினமும் வேதத்தை வாசிப்பது என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.